இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா பிஎம் கிசான் திட்டம் குறித்து மிகவும் முக்கியமான புதிய அறிவிப்பு ஒன்று விலகி உள்ளது. அது என்னன்னு சொல்லிட்டு தான் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஜனவரி மாதத்திற்கான விவசாயிகள் நலன் காக்கும் கூட்டம் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் வருகின்ற 27ஆம் தேதி நடைபெற உள்ளது. இது குறித்து மாவட்ட ஆட்சியர் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், காஞ்சிபுரம் மாவட்டத்தில் ஜனவரி மாதத்திற்கான விவசாயிகளின் நலன் காக்கும் நாள் கூட்டம் 24/1/2025 அன்று காலை 10:30 மணிக்கு காஞ்சிபுரம் மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் தலைமையில் மாவட்ட ஆட்சித்தலைவர் வளாகத்தில் உள்ள மக்கள் நல்லுறவு கூட்டரங்கில் நடைபெற உள்ளது. இக்கூட்டத்தில் வேளாண் அறிவியல் நிலைய வல்லுநர்கள் மற்றும் அனைத்து துறை அலுவலர்களும் கலந்து கொண்டு வேளாண்மை தொடர்பாக அறிவுரைகள் மற்றும் கோரிக்கைகளுக்கு விளக்கம் அளிக்க உள்ளனர். ஆகவே விவசாய பெருமக்கள் மற்றும் விவசாய சங்க பிரதிநிதிகள் கலந்து கொண்டு வேளாண்மை தொடர்பான தங்கள் கோரிக்கைகளை தெரிவிக்க வேண்டும். பிஎம் கிசான் திட்டத்தில் அடுத்து விடுவிக்கப்பட்டு உள்ள தவணைத் தொகையினை பெறும் பொருட்டு அனைவரும் இகேஒய்சி மூலம் பிஎம் கிசான் கணக்கினை புதுப்பிக்க வேண்டும். பயனாளிகள் பொது சேவை மையம் மூலமாகவோ அல்லது தங்களது கைபேசி மூலமாகவோ தாங்களாகவே ஆதார் எண்ணை கீழ்காணும் முறைகளில் உறுதி செய்து கொள்ளலாம். ஆதார் எண்ணுடன் இணைக்கப்பட்ட கைபேசி எண்ணிற்கு வரும் ஒரு முறை கடவு சொல்லை பயன்படுத்தி பிஎம் கிசான் இணையதளத்தில் பதிவு செய்து உறுதி செய்யலாம். அப்படி இல்லை என்றால் பொது சேவை மையத்தில் உள்ள கருவியல் பயனாளிகள் தங்கள் விரல் ரேகையை பதிவு செய்து பிஎம் கிசான் இணையதளத்தில் ஆதார் எண்ணை உறுதி செய்யலாம். உங்களது கைபேசி எண் வைத்துள்ள இணையதள வசதியை பயன்படுத்தி pmkisan.gov.in எனும் இணையதளத்தில் இகேஒய்சி பக்கத்துக்கு சென்று ஆதார் எண்ணை உறுதி செய்யலாம். எனவே பிஎம் கிசான் தவணைத் தொகை பெறும் பயனாளிகள் இது நாள் வரை ஆதார் எண்ணை உறுதி செய்யாமல் இருந்தால் மேற்காணும் முறைகளில் பிஎம் கிசான் இணையதளத்தில் ஆதார் எண்ணை உறுதி செய்யுமாறும், பிஎம் கிசான் திட்டத்தில் இதுவரை பயன்பெறாத விவசாயிகள் உதவி வேளாண்மை அலுவலர்கள் அல்லது வேளாண்மை உதவி இயக்குநர் அலுவலர்களை அணுகி இந்த திட்டத்தில் பயனடைய முடியும் என்று கூறப்பட்டுள்ளது. இது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு பணம் பிஎம் கிசான் திட்டத்தில் பணம் தொடர்ந்து வராமல் இருந்தால் இந்த முகாமில் நீங்கள் புகார் அளித்து உடனடியாக தீர்வு காண முடியும். இதனால் விவசாயிகள் இந்த முகாமை பயன்படுத்தி கொள்ளுமாறு அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் வேறு டவுட் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.